அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமும் உங்களை நாங்கள் சிஎன்எல் எங்களுடைய கொலம்போ நியூஸ் லைன் சேனலினூடாக சந்திக்கின்றோம். சிஎன்எல் சேனலினூடாக நாட்டில் மிக முக்கிய பேசு பொருளாக அமைந்திருக்கின்ற விடயங்கள் தொடர்பிலும், அரசியலில் சரளமாக பேசப்படுகின்ற விடயங்கள் தொடர்பிலும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நாம் எமது செய்திகளை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நாம் மிக முக்கியமான ஒரு விடயத்தை பார்க்க போகின்றோம். என்றால் நேற்றைய தினம் நாம் கொண்டு வந்த தொகுப்பிலே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தமது இல்லத்தை விட்டு வெளியேறும் காட்சிகளையும், அதே போன்று அவர் வெளியேறிய விதத்தினையும், இதன் போது அதன் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் தொடர்பிலான தகவல்களையும் நாம் நேற்றைய தினம் கொண்டு வந்திருந்தோம். இன்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தம்முடைய ஃபேஸ்புக் பக்கத்திலே ஒரு நீண்ட கடிதம் ஒன்றை வெளியிட்டிருந்தார். அந்த கடிதத்திலே பல விடயங்களை அவர் மிக தெளிவாக கூறியிருக்கின்றார். அதாவது இந்த அரசாங்கத்துக்கு எதிரான சில கருத்துக்களையும், தாம் ஏன் இதற்கு முன்னர் பல தடவை அரசாங்கம் வாய்மொழி மூலமாக தெரிவித்த போது தாம் வெளியேறவில்லை என்பது தொடர்பிலுமான கருத்துக்களை இந்த கடிதத்தினூடாக குறிப்பிட்டிருக்கிறார். அந்த கடிதத்தை நாம் உங்களுக்கு தற்போது தருகின்றோம். அந்த கடிதத்தை நான் வாசிக்கின்றேன். இதனூடாக சிங்களத்தில் அந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான தகவல்களை நீங்கள் தமிழில் அறிந்து கொள்வதற்காக வேண்டிய இந்த கடிதத்தை நான் தமிழில் வாசிக்கின்றேன். 10ஆம் தேதி புதன்கிழமை நாடாளுமன்றத்திலே ஜனாதிபதிகளின் சலுகைகளை நீக்கும் சட்டம் மூலம் சட்டமாக்கப்பட்டு அது 11ஆம் தேதி, அதாவது நேற்றைய தினம் வியாழக்கிழமை நடைமுறைக்கு வந்தது. இதன் அடிப்படையில் இதன் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நான் விஜயராமையில் அமைந்துள்ள எனக்கு சட்டபூர்வமாக கிடைக்கப்பெற்ற விஜயராம என்னுடைய உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்திலிருந்து நான் நேற்றைய தினம் வெளியேறுவேன். இதற்கு முன்னர் இந்த விஜயராம உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்திலிருந்து என்னை வெளியேறுமாறு ஊடகத்தின் முன்னால் பல்வேறு விதமான கருத்துக்களை தெரிவித்திருந்தனர். மக்களுக்காக எதையும் செய்ய முடியாமல் குறுகிய காலத்துக்குள் மக்களுடைய அதிருப்திக்கு உள்ளாக இருக்கின்ற தரப்பினர் தங்களுடைய இயலாமையை மூடிக்கொள்வதற்காக வேண்டி ஊடகங்களுக்கு முன்னால் இவ்வாறான கருத்துக்களை தெரிவிப்பது அவசியமாக இருக்கின்றது என்பதை நான் அவதானித்தேன். எவ்வாறு இருப்பினும் அவர்களாலேயே ஓர் சட்டம் மூலம் கொண்டு வரப்பட்டு 24 மணித்தியாலத்துக்குள் அது சட்டமாக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டவையினால் நான் விஜயராம உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்திலிருந்து விடைபெற்றேன். அது நான் இந்த சட்டத்துக்கு மதிப்பளித்தவையினாலே ஆகும். மஹிந்த ராஜபக்சவாகிய நான் சட்டத்தின் முன்னாலும் மக்களின் முன்னாலும் மாத்திரமே தலைவணங்குகின்றேன். தனிப்பட்ட ரீதியான பழிவாங்கலை இலக்கு வைத்து ஒழுக்கம் மற்றும் தொழிற்சார் நடவடிக்கைகள் இன்றி தீவிரவாத அரசியல் முன்னெடுக்கும் நபர்களாலேயே இந்த நிலைமைக்கு நான் முகம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் பயங்கரவாதத்தை ஒழித்த நபர் என்ற வகையிலும் அதனால் ஏற்பட்ட விடயங்களுக்கு இன்று நான் இலக்காக இருக்கிறேன். ஆனால் பயங்கரவாதத்தை ஒழித்தமை தொடர்பில் நான் ஒருபோதும் பின்வாங்க போவது. நான் அவ்வாறு அந்த யுத்தத்துக்கு முகம் கொடுத்தது மக்களுடைய உயிர் வாழும் உரிமைக்காக மாத்திரமே. உயிர் வாழுதல் என்பது அனைவருக்கும் பொதுவானது. அது இன மத பேதமற்றது. எமது மூச்சுக்காக வேண்டி தமது மூச்சு இழந்தவர்கள் இராணுவத்தினர். அவர்களால் பெற்றுக் கொடுக்கப்பட்ட இந்த சுபிட்சமிக்க நாட்டிலே அவர்களுக்கு நாம் தமது நன்றிக்கடனை ஈட்டும் விதமாக அனுராதபுர நகரிலே ஒரு நினைவு தொவியை எழுப்பினோம். எனது மூத்த மகனான நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டதைப் போல அனைத்தும் ஆரம்பமாகியது இந்த மெதமுலன இந்த பிரதேசத்திலேயே ஆகும். ஆகவே அதே பிரதேசத்துக்கு நான் மீண்டும் வந்திருக்கின்றேன். அதுவும் எங்களால் உருவாக்கப்பட்ட தெற்கு அதிவேக பாதையினூடாகவே நான் இங்கு வந்தேன். தற்போது ஊரில் உள்ள மீன்களின் சுவைகளை எனக்கு சுவைக்க முடியும். அவற்றை கொழும்புக்கு கொண்டு வருவதற்கான தேவை தற்போது இல்லை. எவ்வாறு இருப்பினும் அனைத்தும் ஆரம்பமானது இந்த பகுதியில் தான். மஹிந்த ராஜபக்ச என்னும் இந்த இளைஞன் 1970ஆம் ஆண்டு பொது தேர்தலிலே போட்டியிட்டது இந்த கிரவாபத்துவ பிரதேசத்தில். அதற்கு எனக்கு சந்தர்ப்பம் அளித்தது சிறிமாவ பண்டாரநாயக்க. எமக்கு அவர் தலைவி மாத்திரமல்ல, அவர் எமக்கு ஒரு தாயாகவும் திகழ்ந்தார். அரசியலிலே மிக தெளிவான பாதை மிக அவசியமாகும். இந்த நாட்டினுடைய அநீதிகளுக்கு உள்ளாக்கப்பட்ட கீழ்த்தட்டு மக்களை சோசலிசத்துக்கு கொண்டு சென்ற மிக பிரதான நபர் சிறிமாவ பண்டாரநாயக்க அவருடைய தந்தையார்
பண்டாரநாயக்கா ஆவார். அவருடன் எப்போதும் தோளுக்கு தோள் நின்றவர் என்னுடைய தந்தை டி.ஏ. ராஜபக்ஷ. இந்த நாட்டினுடைய இருள் சூழ்ந்த காலப்பகுதியிலே காணப்பட்ட அரசியல் ஒடுக்குமுறைகள் மற்றும் பழிவாங்கல்களுக்கு எதிராக காணாமற் போனோருக்காக நான் ஜெனீவா மனித உரிமை பேரவையிலே சென்று கதைத்திருக்கின்றேன். இதுவும் அதே மஹிந்த ராஜபக்ச தான். காணாமல் போனோர் மற்றும் மனித உரிமை மீறல்களுக்காக வேண்டி மக்களுக்கு நீதி சேவை, அதாவது சட்ட ஆலோசனைகளை வழங்கியது சட்டத்தரணி மஹிந்த ராஜபக்ச. தலைவர் மனித உரிமைகள் மற்றும் சட்ட ஆலோசனை கேந்திர நிலையம் கால்டன் தங்கல்லை என்ற முகவரியில் அமைந்த இடத்தில்தான் அவர்களுக்கான சட்ட ஆலோசனைகளை வழங்கி வந்தேன். இதனை நான் எனது சகோதரர்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். பாத யாத்திரைகள், ஜனகோஷா என்ற எங்களுடைய எதிர்ப்பு மற்றும் மனித சங்கிலி போராட்டம் ஆகியவற்றை நாம் இந்த மக்களோடாக இணைந்து அன்றைய காலப்பகுதியில் காணப்பட்ட ஜனநாயகத்துக்கு எதிரான ஒடுக்குமுறைகளுக்காக நாம் குரல் கொடுத்தோம். அதுதான் உண்மையான மக்கள் போராட்டத்துக்கான முன்னுதாரணங்களாம். தமது அரசியல் அழுத்தங்களை, அது மாத்திரமில்லாமல் அதனூடாக வந்த விமர்சனங்களை போக்குவதற்காக வேண்டி ஒருவரும் ஒருபோதும் ஜனநாயகத்தை மீறி செயற்படக்கூடாது. அது மாத்திரமில்லாமல் போலியான காரணங்களை முன்னிறுத்தி தற்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்களை வேட்டையாடும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மக்கள் எம்மீது வைத்துள்ள நம்பிக்கை அதிகமாகும். அந்த அதிக நம்பிக்கையினால் நாம் பல்வேறு விதமான நிகழ்வுகளுக்கு முகம் கொடுத்தோம். ஆனால் மஹிந்த ராஜபக்ச எப்போதும் தமது மனதுக்கு இணங்கவே தீர்மானங்களை முன்னெடுக்கின்றார். அது மாத்திரமில்லாமல் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவுமே தமது தீர்மானங்களை மேற்கொள்கின்றார். மக்களை விடவும் இந்த நாட்டை விடவும் எனக்கு உயர்ந்தவை எதுவுமே இல்லை. அத்துடன் மக்களினால் இவருக்கு கிடைக்கப் பெறுகின்ற இந்த அன்பினை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அத்துடன் எப்போதும் எனது மதிப்புக்குரிய பௌத்த தீரர்களும் அவர்களுடைய ஆசீர்வாதங்களும் எனக்கு எப்போதுமே இருக்கின்றது. அத்துடன் எனது மனைவி ஷிராந்தி ராஜபக்சவும் எனக்கு தேவையான உல சுதந்திரத்தை அல்லது எனக்கு தேவையான சுதந்திரத்தை வழங்கி எனக்கு எப்போதும் உறுதுணையாக இருக்கின்றார். அத்துடன் என்னோடு அன்றும் இன்றும் என்னுடனேயே இருக்கின்ற எனது பாதுகாப்பு அதிகாரிகள், அது மாத்திரமில்லாமல் அவர்கள் தமது கடமையை விட என்னிடம் உள்ள அதீத அன்பினாலேயே என்னோடு பணிபுரிகின்றார்கள். விஜயராமையில் இருந்தாலும் தங்கல்லையில் இருந்தாலும் மஹிந்த ராஜபக்ச தான். மஹிந்த ராஜபக்சவுக்கு தற்போது மஹிந்த ராஜபக்சவுக்கு ஓய்வெடுப்பதற்கு தேவை என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டதை நான் கண்டேன். அவற்றுக்கு நான் என் மீது மேற்கொள்ளப்படும் இந்த தனிப்பட்ட ரீதியான விமர்சனங்களுக்கு நான் பதிலளிக்கப் போவதில்லை. ஆனால் நான் உயிர் வாழும் வரை, எனது இறுதி மூச்சு இருக்கும் வரை ஒன்றிணைந்த அல்லது ஒரு கொடியின் கீழ் நான் ஒரே இலங்கைக்காக நான் எப்போதும் பாடுபடுவேன். எவராவது அதற்கு எதிராக எப்போதாவது எழுந்திருப்பார்களே, ஆனால் அவர்களுக்கு எதிராக நான் என்னுடைய எந்த நிலைமையிலும் பௌத்த தேரர்களோடு இணைந்து மக்களோடு இணைந்து அதற்காக போராடுவதற்கு தயாராக இருக்கின்றேன். கிருவாபத்தூரில் பிறந்த மஹிந்த ராஜபக்சவுக்கு அரசியல் அச்சுறுத்தல்களும் விமர்சனங்களும் நன்றாக பழக்கப்பட்டவை. இவ்வாறு தான் மஹிந்த ராஜபக்ச தமது கடிதத்தை எழுதியிருக்கின்றார். அந்த கடிதம் சிங்களத்தில் இருந்தது, அதையே நான் உங்களுக்கு தமிழில் தந்தேன். ஆகவே நேற்றைய தினம் மஹிந்த ராஜபக்ச தமது விஜயராமையில் இருக்கின்ற வீட்டிலிருந்து அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டிருந்த உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து
அதற்கு முன்னாள் ஜனாதிபதிக்கான சலுகைகள் மீளப்பெறப்பட்டது. பின்னர் நேற்றைய தினம் அவர் தங்களையில் அமைந்திருக்க தமது கால்டன் வீட்டுக்கு சென்றிருந்தார். இதன் போதுதான் இங்கு ஏராளமானோர் அங்கு இருக்கின்ற அவருடைய ஆதரவாளர்கள் கூடி பௌத்த தீரர்கள் சிலர் வந்திருந்தார்கள். இதன் போது அங்கு பலரும் கூடியிருந்தார்கள். ஆனால் நேற்றைய தினம் எதிர்பார்க்கப்பட்டது பௌத்த மஹிந்த ராஜபக்சே இந்த உரையை அங்கு ஆற்றுவார் என்று. எவ்வாறு இருப்பினும் அந்த உரை தற்போது ஃபேஸ்புக் பதிவாக வந்திருக்கிறது. அவரும் அப்டேட்டாக இருக்கின்றாரோ என்ற ஒரு விதத்தில் சொல்ல தோன்றுகின்றது. மறுபுறம் நேற்றைய தினம் ஒரு தகவல் வெளிவந்தது. நாமல் ராஜபக்சவுக்கு மஹிந்த ராஜபக்ச இன்று வீட்டிலிருந்து வெளியேறுகின்றார் என்பது தெரியாது என்ற ஒரு கருத்தும் நேற்றைய தினம் வெளிவந்திருந்தது. எவ்வாறு இருப்பினும் அது சாத்தியமில்லாதது. ஆனால் நாமல் ராஜபக்சவை நேற்று எந்த ஒரு நிகழ்விலும் காண முடியாதிருந்ததையும் நாம் இந்த இடத்தில் சுட்டிக்காட்டியாக வேண்டும். அது மாத்திரமில்லாமல் நாமல் ராஜபக்சவும் நேற்றைய தினம் இந்த இறுதியிலே தான் இந்த பதவியை விட்டிருந்தார். மஹிந்த ராஜபக்ச அனைத்தும் ஆரம்பித்த இடத்துக்கே மீண்டும் வந்திருக்கின்றார் என்ற பதவியையும் அவர் விட்டிருந்தார். ஆனால் பார்க்கின்ற போது இனி வரும் காலத்திலே மஹிந்த ராஜபக்ச பெரும்பாலும் அரசியலில் ஈடுபட மாட்டார் என்பது போல் தான் தெரிகின்றது. ஆனால் நேற்றைய தினம் அவர் தான் தொடர்ந்து அரசியலில் இருப்பதாக கருத்துக்களை தெரிவித்த போதும் எவ்வாறாயினும் கள அரசியலை மேற்கொள்வதற்கு மஹிந்த ராஜபக்சனுடைய உடல் ஒத்துழைக்காது என்பது போல் தான் இருக்கு. நேற்றைய தினம் இடம்பெற்ற அந்த சிறிது நேர நிகழ்வில் கூட அவர் பெரும் அவஸ்தைகளுக்கு உண்டானதை நாம் காணொலிகள் வாயிலாக காணக்கூடியதாக இருந்தது. எவ்வாறு இருப்பினும் நாட்டினுடைய சட்டம் அனைவருக்கும் சமமானது. அதுக்கு நாம் முகம் கொடுத்தாக வேண்டும். நாடு இக்கட்டான சூழ்நிலைகள் பலவற்றை சந்தித்திருந்தது. ஆகவே இந்த இக்கட்டான பொருளாதார சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் பொருளாதார சமத்துவம் என்பது கட்டாயம் ஒரு நாட்டில் காணப்பட வேண்டும் என்ற கருத்து தான் பொதுவாக நேற்றைய தினம் சமூக வலைத்தளங்களில் பெரும்பாலும் இளைஞர்களால் எழுதப்பட்டிருந்த ஒரு விடயம் என்பதையும் நாம் இந்த சுட்டிக்காட்டியாக வேண்டும். ஆனால் இவற்றோடு மற்றொரு விடயத்தை நாம் கூற வேண்டும். நேற்றைய தினம் மஹிந்த ராஜபக்ச வெளியேறுவதற்கு முன்பு வந்த ராஜதந்திரங்களில் சீனாவுடைய ராஜதந்திரி பிரபலமாக அவர் தான் பகிரங்கமாக இங்கு வந்து மஹிந்த ராஜபக்சவை சந்தித்திருந்தார். அதன் பின்னர் இன்றைய தினம் சீனாவுடைய ராஜதந்திரி சீனாவுடைய தூதுவர் இன்றைய தினம் ரணில் விக்ரமசிங்கவை சந்திக்கின்றார். நேற்றைய தினம் இவ்வாறு இந்த சந்திப்புகள் இன்றும் நேற்று இடம்பெறுகின்ற போது நேற்றைய தினம் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்கவை அமெரிக்காவுடைய தூதுவர் ஜூடி சங் சந்திக்கின்றார். இவையெல்லாம் ஒரு பார்க்கின்ற போது ஒரு ராஜதந்திர நகர்வுகள் போல் தெரிகிறது. ஆனால் இதற்கு முன்னர் அதாவது மக்கள் விடுதலை முன்னணியாக இருந்து தேசிய மக்கள் சக்தியாக மாற்றம் பெற்ற ஜேவிபி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் மாற்றம் பெற்றவையாக காணப்பட்டது. ஏனென்றால் இது சீனாவுடைய பின்புலம் கொண்ட ஒரு கட்சி தான் ஆட்சிக்கு வரப்போகின்றது. இதன் மூலமாக சீனாவுடனான நெருக்கம் வரப்போது, சீனாவை போன்ற ஆட்சி முறைமை இவர் கொண்டு வரப்போகிறார் என்ற கருத்தெல்லாம் எதிர்கட்சியினால் முன்வைக்கப்பட்டது. ஆனால் தற்போது எதிர்கட்சி சீனாவுடன் அதிகமாக நெருங்கி செல்வதையும் ஆளும் தரப்பு அமெரிக்காவுடன் செல்வதையும் ஒரு வித்தியாசமான போக்காக காணப்படுகிறது. எவ்வாறு இருப்பினும் இந்த ஒரு குருநாதராக காணப்படுகின்ற டில்வின் சில்வா பெரும்பாலும் அதாவது தேசிய மக்கள் சக்தியினுடைய மக்கள் விடுதலை முன்னணியுடைய பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா பெரும்பாலும் சீனாவில் இருக்கின்ற நேரடியான அந்த தேசிய அரசாங்கத்தோடு தொடர்புகளை மேற்கொள்கின்ற நபராக காணப்படுகிறார். அவர் அடிக்கடி அங்கு இடம்பெறுகின்ற சோசியலிசம் சார்ந்த கம்யூனிசம் சார்ந்த நிகழ்வுகளில் பங்கேற்றிருப்பதையும் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இது ஒரு புதுமையான அரசியல் நகர்வாக இருக்கிறது. இந்த அரசியல் நகர்வு எதை சொல்லப் போகின்றது என்பதை நாம் சிறிது காலம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றோம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஆனால் அதற்கு முன்னர் மற்றொரு விடயத்தை ஞாபகப்படுத்துகின்றேன். CNN எங்களுடைய கொலம்போ நியூஸ் லைவ் பேஜினை அல்லது எங்களுடைய யூடியூபினை சப்ஸ்கிரைப் செய்து இது தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் நீங்கள் தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்.